அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் நம்ம கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர நேரமானது வரவிருக்கின்றது. நாளைய தினம் 25/3/2025 அன்று அபிஜித் நட்சத்திர நேரமானது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வர இருக்கின்றது. அந்த நட்சத்திர நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாமா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 4:15 மணி முதல் 4:39 மணி வரை இருக்கின்றது. இந்த பவர்ஃபுல்லான மிராக்கிள்ஸ் டைம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 24 மினிட்ஸ் இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கும் விநாயகருக்கும் நாளைய தினம் ஏகாதசி மற்றும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கும் நீங்கள் நினச்சி 2 நெய் தீபம் அல்லது நீங்கள் நெய் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றி வழிபடலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விடிகாலையில் வர்றதால அபிஜித் நட்சத்திர நேரம் குளிக்க முடியாதவங்க உங்களை நீங்கள் முகம் கை கால் அலம்பிக்கிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் வரவேற்பறையில் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கூட இந்த பூஜையை பண்ணலாம். பூஜை அறைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய வரவேற்பறையில் இந்த பூஜையை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த ஒரு கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கும் விநாயகருக்கும் நீங்கள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு இந்த 24 மினிட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். முருகரையும் நீங்கள் நாளைக்கு வேண்டதா இருந்தால் ஓம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி இந்த 24 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு வேண்டுதல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க. நிச்சயமா அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அதே வேண்டுதலை வச்சு நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது அதை நிறைவேற்றி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது பக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டியும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நேரம்தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமானையும் விநாயகரையும் நம்ம வழிபடுறதுல தவறு கிடையாது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால பிரம்ம முகூர்த்த நேரமாக இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபட்டு எல்லா பலன்களையும் பெற்று வளமோடு வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்களும் நாளைய தினம் பூஜை பண்ணி உங்களுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.